விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இளம் ஜோடி காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போறாங்க. ம் ஆனா பொண்ணோட ஸ்கூல் ரெக்கார்டு படி அவங்களுக்கு 12 வயசுன்னு தெரிய வந்ததும் திடீர்னு இது ஒரு கடத்தல் கேஸா மாறிடுது. அடையப்பா. பையனும் இல்ல அவங்க மேஜர்னு சொல்றான். இப்போ யார் சொல்றத கோர்ட் ஏத்துக்கும்? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வச்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரையா இல்ல டாக்டர் பண்ற எலும்பு பரிசோதனையா? இந்த ஒரு கேள்வியில ஒருத்தரோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. ஆமா, இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துதுன்னு தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு எமோஷனல் கேள்வி மட்டும் இல்ல, சட்டத்துக்கும் நடைமுறை நியாயத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட மையம்னே சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி இளம் காதலர்களை பாக்சோ சட்டத்தோட தவறான பயன்பாட்டிலிருந்து காப்பாத்த உயர் நீதிமன்றம் மருத்துவ பரிசோதனையே கட்டாயமாக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா சட்டத்தோட ஆட்சியை நிலைநிறுத்த உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து பண்ணிடுச்சு. ஓ, அப்படியா? இந்த சுவாரஸ்யமான சட்ட போராட்டத்தை தான் நாம இப்ப அலச போறோம். ஆமா, சரி, இந்த விவாதத்தோட மையம் உத்தரப்பிரதேசம் எதிர் அனுருத் வழக்கு, அப்படிதானே? கரெக்ட். அந்த வழக்குல பொண்ணோட அம்மா தன் மகளை கடத்திட்டாங்கன்னு புகார் கொடுக்கறாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட் படி பொண்ணுக்கு 12 வயசு. அதனால பையன் மேல நேரா பாக்சோ சட்டத்தின் கீழ் கேஸ் போடுறாங்க. இங்கதான் சிறார் நீதி சட்டத்தோட பிரிவு 94 ரொம்ப முக்கியமாகுது. இந்த சட்டம் ஒருத்தரோட வயசை நக்கி பண்ண ஒரு படிநிலை வரிசைய, அதாவது ஒரு ஹையரார்கி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ வச்சிருக்கு. ஒரு படிநிலை வரிசையா? அப்படின்னா முதல் இடம் பள்ளி அல்லது மெட்ரிகுலேஷன் சான்றிதழ். அது இருந்தா அதுதான் ஃபைனல். அதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. சரி, அது இல்லைன்னா? அது இல்லாத பட்சத்துல 2வது இடத்துல நகராட்சியின் பிறப்புச் சான்றிதழ். ஓகே, இந்த ரெண்டுமே இல்லைன்னா? இந்த ரெண்டுமே இல்லைனா மட்டும்தான் 3வது ஆப்ஷனா மருத்துவ பரிசோதனைக்கு, அதாவது ஆசிஃபிகேஷன் டெஸ்டுக்கு போக முடியும். ஒரு நிமிஷம், சட்டம் இவ்ளோ தெளிவா இருக்கும்போது உயர் நீதிமன்றம் ஏன் அதை மீறி மெடிக்கல் டெஸ்ட்டை எல்லா பாக்சோ வழக்குகளுக்கும் கட்டாயமாக்கணும்? நல்ல கேள்வி. உச்ச நீதிமன்றம் இதுக்கு 2 முக்கியமான காரணங்களை சொல்லுச்சு. முதல்ல, ஒருத்தர் ஜாமீன் கேட்கும்போது நீதிமன்றம் வழக்கின் ஆழத்துக்குள்ள போய் அங்கே ஒரு சின்ன விசாரணை மாதிரி நடத்த முடியாது. சரி. அந்த சர்டிபிகேட் உண்மையா பொய்யான்னு பாக்குறது ஜாமீன் நீதிமன்றத்தோட வேலை, விசாரணை நீதிமன்றத்தோட வேலை இல்ல. ஓ, அப்போ அதிகார வரம்ப மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது காரணம்? 2வது, சட்டம் ஒரு வரிசையை அமைச்சிருக்கும்போது அதை மாத்தி ஒரு பொதுவான உத்தரவை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்போ சட்டம் ரொம்ப கராரா டாக்குமெண்ட் சொல்றது தான் கேட்பேன்னு சொல்லிடுச்சு. இது ஒரு விதத்துல இந்த இளம் காதலர்களுக்கு ஒரு பின்னடைவு தானே? ஆமா, ஆனா உச்ச நீதிமன்றம் அதோட நிறுத்தல. அங்கதான் இந்த வழக்குல ஒரு பெரிய திருப்பமே இருக்கு. அப்படியா? என்ன அது? தீர்ப்போட கடைசில ஒரு பிரிச்சு இருந்துச்சு, ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்ட். ஆச்சரியமா இருக்கே. இந்த ரோமியோ ஜூலியட் வழக்குகளோட சிக்கலை கோர்ட் புரிஞ்சுகிட்டு சம்மதத்தோட பழகுற டீனேஜ் பசங்க மேல இப்படி கிரிமினல் கேஸ் போடுறதுல இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க. அடடா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, இது சம்பந்தமா சட்டத்துல மாற்றம் கொண்டு வர பரிசீலனை பண்ணுங்கன்னு இந்திய சட்ட அமைச்சகத்துக்கு இந்த தீர்ப்போட நகலை அனுப்பவும் உத்தரவிட்டாங்க. இந்த வழக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெற்றோர்களே, நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க பிள்ளைகளோட பள்ளி ஆவணங்கள்ல இருக்கிற பிறந்த தேதி சட்டப்படி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுதான் முதல் ஆதாரம். ஆமா, அதுல கவனமா இருக்கணும். சட்ட வல்லுநர்களுக்கு? சட்ட வல்லுநர்களே, ஒரு டாக்குமெண்ட் சரியில்லைன்னு நீங்க நினைச்சா அதை ஜாமீன் ஸ்டேஜ்ல இல்ல விசாரணை நேரத்துல தான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். ஜாமீன்ல அதை விவாதிக்க முடியாது. ஆக ஒரு பக்கம் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, டாக்குமெண்ட் தான் முக்கியம்னு ஒரு கோட்டையே கிழிச்சிருச்சு. ஆமா, ஆனா அதே சமயம் இளம் காதலர்கள் மேல PSO சட்டம் தவறா பயன்படுத்தப்படுதுன்னு உச்சநீதிமன்றமே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. உண்மைதான். சட்டம் வளரலம் பருவத்தினரோட உணர்வுகளையும் சமூக நடைமுறைகளையும் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு ஆழமான கேள்வி அந்த தீர்ப்பு நமக்கு முன்னாடி வச்சிருக்கு. நிஜம்தான். சட்டம் காகிதத்தை பாக்குது, ஆனா வாழ்க்கை அதை விட சிக்கலானது இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுறது அந்த இளம் ஜோடியோட எதிர்காலத்தை மட்டுமல்ல, நம்ம சமூகத்தோட புரிதலையும் தீர்மானிக்கும்.